Welcome to SBWA. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் கதைகள். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கதைக்கு யானை கூட்டமும் எறும்பு கூட்டமும் தான் வரப்போறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆற்றுக்கு ஒரு யானை கூட்டம் வந்துச்சு. அந்த ஆற்றுல நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்த யானைங்க ரொம்ப குதூகலத்தோட அந்த தண்ணியெல்லாம் கலங்கடிச்சாங்க. அப்போ பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்த எறும்பு கூட்டம் எல்லாமே சேர்ந்து, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஆறு, இந்த காட்டில் இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லாமே இந்த ஆற்றில் இருக்க தண்ணியை தான் குடிக்கிறாங்க, நீங்கள் கலங்கடிக்காதீங்க அப்படின்னு யானைக்கு எறும்பு அறிவுரை சொல்லிச்சான். அதை கேட்டும் யானைகள் திரும்பவுமே அந்த ஆற்றை கலங்கடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ மறுநாள் அந்த எறும்புகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இலை மாதிரி ஒரு படகு செஞ்சு அதை ஆற்றுல நல்லா மிதக்க விட்டு அதில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ யானை தண்ணி குடிக்க வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அந்த எறும்பு எல்லாம், அந்த யானையோட தும்பிக்கை வழியாக உள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலி தாங்க முடியாமல் அந்த யானைகள் எல்லாம் திமிர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. வலி தாங்க முடியாம யானை கூட்டம் தறிக்கெடுத்து ஓடிச்சுங்க. அப்பதான் அதுகளுக்கு தெரிஞ்சிச்சு, சின்ன சின்ன எறும்புகளை நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுகளோட தப்பா உணர்ந்து சிறிய எறும்புகள் கிட்ட அந்த பெரிய யானைகள் மன்னிப்பு கேட்டுச்சுங்க. இதுல இருந்து நீதி என்ன அப்படின்னா, சிறிய உயிரினங்கள் கூட பெரிய உயிரினங்களுக்கு பாடம் கற்பிக்க முடியுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இப்போ கேள்வி நேரம். யானைக்கு எறும்பு எந்த இடத்துல கடிச்சிச்சு? ஆப்ஷன் ஏ தும்பிக்கை, ஆப்ஷன் பி காது. இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றீங்களா? Keep watching, keep on subscribing. I will with you. We are soon.